ஆண்டவரே கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தரணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஊழியத்தை ஆசீர்வதி தரணும். புதன்கிழமை நடக்கிற மத்தியானம் வரைக்கும் நடக்கிற ஊழியத்தை ஆசீர்வதி தரணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாங்க எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். ஜெப ஊழியங்களை ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. பாடல் வேளை ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஸ்தோத்திரம். வெளியிட்டோம். ஆமேன். செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். கண்களை மூடி அப்படி ஜெப நிலையிலே இருப்போம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, அந்த நடக்கலையே, இது நடக்கலையேன்னு இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை ஆண்டவரே, இது எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண போகிறோம். வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் அதில் கிரியை செய்வார். கர்த்தர் அந்த வசனத்தின்படியே அதில் இடைப்படுவார். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இந்த உலகத்தில் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமேன். நம்ம சோதனம் 35வது குடும்ப தியான முகாமில் எனக்கு என்ன கிடைச்சது? நான் போனேன். கர்த்தர் முதல் செய்தியிலே சந்திக்கும் காலம்னு கர்த்தர் என்னோட பேசினார். சகைவை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரோ அதே போல் என்னை ரட்சித்தார்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோடு நாம் சொல்லணும். நிச்சயத்தோடு சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை நீங்கள் எழுப்பித்தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை எழுப்பித்தாங்க. என் மகனை ரட்சித்திருங்க, என் மகளை ரட்சித்திருங்க, என் மருமகளை ரட்சித்திருங்க, என் பேர பிள்ளைகளை ரட்சித்திருங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டனா ஆண்டவரே. அன்னைக்கு கொர்நேலியனுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இறங்கினது போல ஆண்டவரே அப்போஸ்தலர் 2 நாளில் சொன்னதன்படி அவருடைய எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். நம்ம சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு 4 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஆமென். நம்ம சோத்திரம். விடாதங்க விடாதங்க, ஜெபத்துக்கு விடாதங்க, சோர்வு கொடுத்துடாதங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ண வேண்டிய வேலையில் ஜெபம் பண்ணிடுவோம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார்.